தலைமை உரை வழங்க கலைமாமணி திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை ஆசிரியர் கவிதை உறவு இலக்கிய மாத இதழ் ஐயா அவர்களை மிகுந்த அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எப்போதோ ஒரு கவிதை எழுதியிருந்தேன், இப்போதெல்லாம் கூட்டங்கள் கூட்டம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன என்று. இதை கூட நான் ஒரு கூட்டமாக கருதவில்லை, குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்கிற, இன்னும் குறிப்பாக இலக்கிய குடும்பங்கள் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் கருதுகிறேன். அந்த வகையில் இது ஒரு வேறுபாடான வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. திருமதி ஈஸ்வரி அவர்களை எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நூலை படித்த பிறகு அவரை எனக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர் எங்கு பணியாற்றினார், என்ன ஊதியம் பெற்றார், அவருடைய பின்புலம் என்ன, இவையெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கவிதைகளை படிக்கிற போது மிகச்சிறந்த கவிஞர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை புரிந்து கொள்வது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. அது மட்டும் எனக்கு போதும் என்று நான் கருதுகிறேன். சில நேரங்களில் கவிதை என்பது கவிஞர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஒன்றாக இல்லாமல் கவிதை கவிஞர்களை அறிமுகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எது முதலில் தெரிய வேண்டும் என்றால் கவிதை முதலில் தெரிய வேண்டும், கவிஞர்கள் பிறகு தெரிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதை சொல்லுகிற போது கவிஞர் செல்வ கணபதி அவர்கள் ஒரு கவிதையை சொல்வார்கள். முன்பெல்லாம் கவிஞர்கள் பாட்டு எழுதி பெயர் எழுத மறந்தார்கள், இப்போது கவிஞர்கள் பெயர் எழுதி பாட்டு எழுத மறந்துவிட்டார்கள் என்று சொல்வார். சங்ககால இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். செம்புல பெயல் நீரார் என்று ஒரு கவிஞர், அவர் யாயும் யாயும் யாராகியரோ என்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல், செம்புல பெயல் நீரார் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று நிறைவுறுகிற அந்த பாடல். அதை எழுதிய கவிஞன் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவருடைய பெயரே செம்புல பெயல் நீரார் என்று வைத்து கொண்டார்கள். ஆனால் பாட்டு எழுதிய அவர்கள் பெயர் எழுதாமல் இருந்தாலும் கூட மிக சிறந்த நம்ம ஈர்த்த வரிகளால் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதைப் போல இப்போது இருக்கிற கவிஞர்கள் பெயர்களை எழுதுகிறார்கள், கவிதை எழுதுவதில்லை. பெயர் பிரபலமாக இருக்கிற அளவுக்கு கவிதைகள் பிரபலமாக எழுவதில்லை. சில நேரங்களில் எனக்கு கூட ஒரு தர்ம சங்கடம் உண்டு. கவிதை உறவு இதழ்களை நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புகிற போது அவர்களுடைய பெயரை கவிஞர் என்று போட்டால் மட்டும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. ஒரு நண்பர் திடீரென்று எனக்கு அழைத்து, நான் யார் தெரியுமா என்று கேட்டார். நான் கவிஞர் சோமசுந்தரம் என்று சொல்லி, சோமசுந்தரம் ஒரு கற்பனை பெயர், வெறும் சோமசுந்தரமா என்று சொன்னார். அவருக்கு பெயர் வேறு ஒன்று இருக்கிறது, ஒரு கவி வேழம் என்று வைத்து கொள்ளலாம், கவி வேழம் என்ற போட்டிருக்க வேண்டும் என்றார். இப்படி ஒவ்வொரு கவிஞரும் ஒரு புனை பெயரோடு ஒரு அடையாளங்களோடு அலைகிற போது கவிஞர் என்கிற அடையாளத்தோடு மட்டும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான கவிஞர் ஈஸ்வரி அவர்கள். ஈஸ்வரி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற போது அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நமக்கு சுத்தமாக மறந்து போய்விட்டது. சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்று கூட நான் யோசித்தேன். என்ன நடக்கிறது என்றால், எது நடக்கிறதோ அது மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சிறப்பு. பொதுவாக சம்பிரதாயங்களோடு நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அது ஒரு பெயருக்காக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க நோ ஃபார்மாலிட்டிஸ், சம்பிரதாயங்களற்ற மிகச்சிறந்த ஒரு குடும்ப விழா. ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது நண்பர்களை சந்தித்திருக்கிறோம், குடும்ப உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறோம் என்கிற உணர்வு தான் மிகுதுப்படுகிறதே தவிர ஒரு கவிதை வெளியீட்டு விழா என்றெல்லாம் பிறகுதான். முதலில் நண்பர்கள் சந்திக்கிறோம், இதுதான் முதல்ல வேண்டும். இலக்கியம் நமக்கு எதை தர வேண்டும் என்று கேட்டால் நான் அடிக்கடி ஒன்றை சொல்வேன், இலக்கியம் என்பது ஒரு நட்பை வளர்க்க வேண்டும். பொதுவாக பூசலும் பொறாமையும் பல்வேறு மனம் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கிற கவிஞர்கள் நடுவே கவிஞர்கள் சில இடங்களில் குடும்ப உறுப்பினர்களாகவும் கலந்து கொள்கிறார்கள், உறவு பாராட்டுகிறார்கள் என்று பாராட்டுகிற போது 53 ஆண்டுகளாக கவிதை உறவு என்கிற இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற நான் மிகுந்த பெருமையும் பூரிப்பும் அடைகிறேன். இந்த உறவை தவிர வேறு ஒன்றும் சிறந்ததில்லை என்று நான் சொல்வதுண்டு. மிகச்சிறந்த கவிதைகளை அன்பிற்குரிய ஈஸ்வரி அம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் எல்லாம் நான் மதிக்கிற பெருமக்கள். பொதுவாக மேடைகளில் அமர்ந்திருக்கிறவர்கள் அந்த வேவ் லென்த் என்று சொல்வார்கள், அந்த எண்ண அலைகள் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது
இந்த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன்ஸ், அதாவது நேர்மறை எண்ணங்கள் உள்ள அத்தனை கவிஞர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். இவங்களுக்கு பந்தாவே கிடையாது, எல்லாரும் எளிமையான கவிஞர்கள். என்னுடைய கழுதக நண்பர் லெனின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். நெடுநாளைக்கு பிறகு அவரை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரும் கவிதை ஒரு சிறந்த நூல்களுக்கான பரிசுகளை பெற்றவர். இப்போதெல்லாம் அவர்கள் நூல்கள் அனுப்பவில்லை, நான் இளைஞர்களுக்காக இந்த இடத்தை தருகிறேன் என்கிற ஒரு பெருமிதம் அவரிடம் இருக்கிறது. எப்போதும் ஒரு சிரித்த முகம், ஒரு இயல்பான தன்மை, அதுதான் அவருடைய அடையாளம். பொதுவாக கவிஞர்களிடம் அது இருப்பதில்லை, முறுக்கி கொண்டிருப்பார்கள். கவிதைகளில் முறுக்கு இருக்கிறதோ இல்லையோ அவர்களிடம் முறுக்கு இருக்கும். ஆனால் லெனின் அவர்கள் இயல்பாக இருக்கிறார்கள் என்பது அவர் மீது நான் வைத்திருக்கிற ஒரு பெரிய மரியாதை. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவருடைய பங்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் வசந்தகுமாரன் அவர்கள், கவிதை என்பது வார்த்தைகளுக்கு வசீகரம் தருவது தான் கவிதை என்று நான் சொல்வேன். அந்த வசந்தகுமார் அவருடைய கவிதை வரிகளெல்லாம் ஒரு வசந்தத்தை போல இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அவருக்கு மட்டும் வார்த்தைகள் எப்படி வசப்படுகிறது என்று நான் வியப்பதுண்டு. மிகச்சிறந்த கவிதைகளை தருவார். இந்த நூலில் கூட அம்மையார் அவர்கள் ஒரு கவிதை தந்திருக்கிறார்கள். அந்த கவிதையை படிக்கிற போது எனக்கு உடனே வசந்தகுமாரன் அவர்கள் தான் நினைவுக்கு வந்தார். வசந்தகுமாரன் அவர்களுடைய கவிதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. விற்காத வாழ்த்து அட்டைகள் யாரை வாழ்த்தும் என்று சொல்வார். விற்காமல் தங்கிவிட்ட வாழ்த்து அட்டைகள் யாரை போய் வாழ்த்தப் போகிறது என்கிற ஒரு கவிதை, ஒரு மிகுந்த ஈர்ப்பான ஒரு வரிகள். இப்படி கூட சிந்திக்கலாமா என்று நினைக்க வைக்கிற அற்புதமான கவிஞர் அவர். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவது ஒரு பெரிய பெருமை. அதே போல் பண்ணை தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு பெரிய அமைப்பை மிகச் சிறப்பாக ஒரு கவிதை பண்ணையாராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய கழுதக நண்பர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக எங்கள் பணிகளோடு கவிதையையும் ஒரு பணியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரை வரவேற்கிறேன். அதே போல் மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழ் மணவாளன் அவர்களும், அந்த இளமை அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை தமிழ் அவருக்கு அதை தந்திருக்கும் என்று கூட நான் கருதுகிறேன். அவர் நீண்ட காலமாக, அதாவது வட சென்னையில் தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் என்கிற பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். சிறந்த என்கிற வார்த்தையை அவருடைய பண்பு நலன்கள் எதற்கு வேண்டுமானாலும் நான் பொருத்தி கொள்ளலாம். இப்போ மிகச்சிறந்த தாத்தாவாகவும் அவர் விளங்கியிருக்கிறார். பொதுவாக தாத்தா ஆன கதையை வெளியில் யாருக்கும் சொல்வதில்லை. எனக்கு கூட ஒரு பேத்தி பிறந்தபோது நான் நண்பர்களிடம் சொன்னேன், என்னுடைய மனைவி பாட்டியாகிவிட்டாள், என்னுடைய மனைவி பாட்டி. நான் தாத்தாவாகிவிட்டேன் என்று சொல்லவில்லை, என்னுடைய மனைவி பாட்டியாகிவிட்டாள், என்னுடைய மனைவி பாட்டியாகிவிட்டாள் என்று நான் சொல்லி மகிழ்ந்தேன். அதுபோல் இளமை அவருக்கு தமிழ் தந்திருக்கிறது, அவருக்கும் என்னுடைய வாழ்த்து. அதே போல் நிமோஷினி அவர்கள், நிமோஷினியை பார்க்கிற போது ஒரு ஒரு உழைப்பாளி போல, ஒரு தொழிலாளியை போல தெரியும். ஆனால் அவர் ஒரு கவிதை தொழிலாளியாக விளங்குகிறார். அவருடைய வரிகளெல்லாம் நான் ரசித்து படிப்பது உண்டு. அவர் மேடையில் அலங்கரிக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகள். அதே போல் எழிலரசு அவர்கள் அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல எழிலாக தோற்றம் தருகிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய கவிதையும் மிகச்சிறந்த கவிதைகளாக இருக்கின்றன. அவருக்கும் வாழ்த்து. ஆதிரா முல்லை அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, எல்லோரையும் சொல்லுகிறார், தன்னை சொல்லவில்லை என்று. என்னுடைய அன்பு சகோதரி, அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து. அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது பெரிய பெருமை. இங்கே இருக்கிற ஆளுமைகள் அத்துணை பேரும் சிறந்தவர்கள். இஷாக் அவர்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி. அதே ஜின்னா ஆஸ்மி படைப்பு என்கிற ஒரு பெரிய அமைப்பை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் ஜாகிர் ஹுசேன், ஒரு எழுந்துடுங்க சார். ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர், ஒரு பெரிய கின்னஸ் சாதனை செய்திருக்கிற ஒரு கவிஞர், கவிதையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அதே போல் கேசவமூர்த்தி என்னோடு பணியாற்றிய அன்பு சகோதரர், அவருடைய திருமகனார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆதவன் என்கிற ஒரு மெமிக்ரி கலைஞர் மட்டுமல்ல, மிகச் சிறப்பாக பாடிக்கொண்டும் இருக்கிறார். அதே போல் மிகச்சிறந்த எழுத்தாளராக விளங்கியிருக்கிற அன்பிற்குரிய சவுந்தர் அவர்கள், மாணிக்க வாசகம் அவர்கள், அன்பு செல்வி அம்மா அவர்கள், அதே போல் தமிழ்நாடனுடைய அன்பு தலைவியார் அவர்கள், அமுதா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்து நடத்துகிறவர்கள் தவறுகளை செய்கிற போது எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமலேயே இப்படி இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறது என்று எண்ண வைக்கிறது.
என்னை கேட்டால் நிகழ்ச்சிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூட எனக்கு இப்படி தோன்றுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நிறைவான ஒரு இந்த நிகழ்ச்சி. அவருடைய புத்தகங்களில் அது குறிப்பாக இந்த கவிதை நூல்களை நான் முழுக்க படித்து விட்டேன். ஏனென்றால் கவிதை நூல்களை படிக்கிற போது நான் பசியோடு இருக்கிற போது பதார்த்தங்களை எதிரே வைப்பவன் எப்படி உண்டு மகிழ்வானோ, அதேபோல் ஒரு கவிதை நூல் எனக்கு கிடைத்ததென்றால் அந்த கவிதை நூலை முழுக்க நான் படித்து விடுவேன். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லா கவிதைகளையும் நான் சொல்லப் போகிறேன் என்று. இதில் சில கவிதைகள் ரொம்ப, இப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தார், நீயாகவே இருக்கிறாயே அதுதான் ஞானம் என்று ஒரு மனம் சொன்னதாக ஒரு கவிதை. நீயாக இருப்பது என்பது தான் ஞானம் என்று அவர் சொல்லுகிறார்கள். யாரும் நாமாக இருப்பதில்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்னர் அஜெண்டா என்று சொல்வார்கள். மனம் என்பது பல்வேறு ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள், ஆனால் அந்த நிகழ்ச்சிகளில் அவர்களுடைய மனம் இருக்காது. அவர்களுடைய மனம் எங்கேயோ இருக்கும். சில பேர் பேசுவார்கள், பேசுகிற போது அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். அந்த செய்திகளை சொல்லுகிற போது அவர்களுக்கென்று ஒரு மனம் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் வாழ்த்துகிற போது நான் வாழ்கிறேன் என்பது உண்மை அல்ல, நான் என்னால் தான் வாழ்கிறேன் என்று சொல்வார். வாழ்த்துவது என்பது வெறும் சம்பிரதாயமாகத்தான் இருக்கிறதே தவிர வாழ்த்து என்பது நிஜமில்லை என்று ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது அவரவர்களாகவே இருப்பதில்லை எனும்போது ஞானம் என்பது எப்போது வருகிறது என்றால், நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி நீ இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தான் நீ ஞானம் பெற்றவனாக இருக்கிறாய் என்று பார்க்கிற போது எனக்கு தோன்றுகிறது, இந்த நாட்டில் பெரும்பாலானோர் ஞான சூன்யங்களாகத்தான் இருக்கிறார்கள். யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இல்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு அருமையான கவிதை. அதே போல் வாழ முடியும் என்று நம்பும் நொடியில் நீ உலகத்தை ஜெயிக்கிறாய் என்று ஒரு கவிதை இந்த நூல் எழுதியிருக்கிறார். முதலில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். அப்துல் ரஹீம் அவர்கள் எண்ணமே வாழ்வு என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலை நான் ஏறத்தாழ 8 தடவை நான் படித்திருக்கிறேன். எண்ணம்தான் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்வார். இன்றைக்கு கூட மனத்தத்துவ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உடலில் நோய்க்கான காரணம் 80 விழுக்காடு நமது மனம் சார்ந்தது, 10 விழுக்காடு நமது பாரம்பரியம் சார்ந்தது, மீதி 10 விழுக்காடு என்பது தான் அவரவர்களுடைய பழக்க வழக்கங்கள், விபத்துகள் இதை சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். 80% அவரவர்களுடைய மனம் சார்ந்தது, மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான். அதே போல் 10 விழுக்காடு என்பது பாரம்பரியத்தில் வருகிறது, சர்க்கரை நோயைப் போல. மீதி 10 தான் விபத்துகளாலும் அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களாலும் நமக்கு வருகிறது என்று பார்க்கிற போது மனத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன சொல்கிறார், நம்பிக்கை என்பது அடுத்தவர்களை நம்புவது அல்ல, நம்மை நாமே நம்புவது தான் நம்பிக்கை என்கிற வரியை அவர் இதில் உணர்த்துகிறார். என்னுடைய தந்தையார் அவர்கள் கூட சொல்லுவார்கள், அடுத்தவர்களை நம்புவது என்பது வேறு, ஆனால் அடுத்தவர்கள் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிற மாதிரி நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார். ஆனால் இப்போதெல்லாம் தவறான நம்பிக்கைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் நம்மை ஏமாற்றி கொண்டு அவர்களையும் ஏமாற்றுகிற ஒரு சூழல் தான் இருக்கிறது என்று பார்க்கிற போது வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், முன்பெல்லாம் ஜெயித்து காட்டுவோம், வெற்றி பெறுவது எப்படி, வாழ்வது எப்படி என்றெல்லாம் நூல்களே கிடையாது. இப்போது தான் மிக அதிகமாக வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் இப்போது தான் அதற்கான பயிற்சிகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தாத்தாவோ என்னுடைய அப்பாவோ அல்லது உங்களுடைய தாத்தாவோ அப்பாவோ இது போன்ற பயிற்சிகளெல்லாம் எடுத்ததில்லை, ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று ஒரு பாடம் நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். பெர்னாட் ஷா அவரிடம் கேட்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று ஒருவன் கேட்கிறான். ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்கிற போது ஒரே வார்த்தை பி ஹாப்பி, பி என்று சொல்கிறார். பி ஹாப்பி என்று கூட சொல்லவில்லை. ஹவு டு பி ஹாப்பி என்கிற கேள்விக்கு பெர்னாட் ஷா தருகிற பதில் பி என்று சொல்லுகிறார். சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழி என்றால் சந்தோஷமாக இருந்து தொலைப்பது தான். அதற்காக வழிகளை தேடி அலைய முடியாது. அந்த வகையில் பார்க்கிற போது மனம் என்பது மிக இன்றியமையாத ஒன்று என்கிற செய்தியை, வாழ முடியும் என்று நம்பும் நொடியில் உலகத்தை நீ ஜெயிக்கிறாய் என்பது வெற்றி தோல்வி எல்லாம் உன்னிடம் இருக்கிறது என்கிற செய்தியை மிக அழகாக தந்திருக்கிறார். மிகச்சிறந்த சொலவடையாக நான் இதை பார்க்கிறேன். அதே போல் எல்லா நிறுத்தங்களிலும் நின்று போகும் ரயில் பெட்டிகள்
யாரை தேடுகின்றன என்று ஒரு கவிதை. எல்லா நிறுத்தங்களிலும் நின்று போகும் ரயில் பெட்டிகள் யாரை தேடுகின்றன என்ற கவிதையை படிக்கிற போதுதான் அருமை சகோதரர் வசந்தகுமாரருடைய விற்காத வாழ்த்தேட்டுகள் யாரை வாழ்த்தும் என்கிற வரி எனக்கு நினைவுக்கு வந்தது. அதே போல் எதன் மீதும் விருப்பமில்லை, எதன் மீதும் வெறுப்புமில்லை, எல்லாவற்றையும் கடந்தவர்களுக்கு என்று சொல்வார். எல்லாவற்றையும் கடப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பக்குவம். இந்த பக்குவத்தை வயது தருகிறது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். பக்குவத்தை ஒருபோதும் வயது தருவதில்லை, பக்குவத்தை அனுபவங்கள் தான் தருகின்றன என்று பார்க்கிற போது அனுபவங்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த பாடமாகவும் வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சமாகவும் இருக்கிறது. இதை சொல்லுகிற போது ஒன்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு தெரியும், வௌவாலுக்கு இரவில் கண் தெரியாது என்கிற ஒரு செய்தியை எல்லோரும் சொல்வார்கள். இரவில் பறக்கிற போது அவற்றிற்கு இரவில் தான் கண் தெரியும், ஆனால் அவை பறக்கின்றன என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி நான் படித்தேன் ஒரு அறிவியல் நூலில். இரவு நேரங்களில் இந்த வௌவால்கள் அன்ஆடியபிள் சவுண்ட் என்ற ஒன்றை வெளிப்படுத்துகின்றன. அந்த ஒலி என்பது யாருக்கும் கேட்பதில்லை, ஆனால் அந்த ஒலி எங்கு செல்கிறதோ அங்கிருந்து அது எதிரொலிக்கிற போது அந்த எதிரொலி வருகிற போது அது தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்கிறதை தவிர அவை பார்ப்பதில்லை என்று ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஆகவே சில நேரங்களில் குருடாக இருப்பதும், சில நேரங்களில் செவிடாக இருப்பதும், சில நேரங்களில் எதையும் கவனிப்பாமல் இருப்பதும் கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு மன நலத்தை தருவதாக நான் கருதுகிறேன். என் மீது எவர் மீதும் எனக்கு விருப்பமில்லை, எதன் மீதும் எனக்கு வெறுப்பும் இல்லை, எல்லாவற்றையும் கடந்தவர்களுக்கு என்று பார்க்கிற போது இந்த கடந்த நிலை வருகிற போது வாழ்க்கை நமக்கு இனிக்கும் என்கிற செய்தி மிக அழகாக. இதெல்லாம் பெரிய தத்துவம். இதை பற்றி நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்கிறான். நான் அதிக நேரம் பேசுவதில்லை. பல கூட்டங்களில் என்னை தலைமை தாங்கவும் பேச அழைப்பதற்கு காரணமே, அதிகமான கூட்டங்களில் நான் பேச அழைப்பதற்கு காரணமே நான் அதிகமாக பேசுவதில்லை என்பது தான். ஏர்வாடி ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டா ரொம்ப நேரம் பேச மாட்டாரியா என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது இவற்றை எல்லாம் படித்தறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே போல் பாலபருவ நினைவுகளை பற்றி ஒரு கவிதை, இது எல்லாருக்குமே பிடித்த ஒரு கவிதையாக இருக்கும். ஆரஞ்சு மிட்டாயில், புளியங்காயில், நெல்லிக்காயில் பள்ளியின் சுவை இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த பதார்த்தங்களை எல்லாம் இன்றைக்கு குழந்தைகள் முற்றிலுமாக மறந்து போயிருக்கிறார்கள். காலாவதியான பண்டங்களை தின்று கொண்டு சீனாவிலிருந்து இறக்குமதியாகிற அல்லது இன்றைக்கு இருக்கிற இனிப்பு கடைகளில் மீதமாகிற அந்த உணவுகளை தின்று இருக்கிற நமக்கு புளியங்காயில் இருக்கிற சுவை தெரியாது, அதே போல் நெல்லிக்காயில் இருக்கிற சுவை தெரியாது, ஆரஞ்சு மிட்டாயில் இருக்கிற சுவை தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கு போய் வருகிற சுகமே இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது. அவர்கள் எந்திரமாக பள்ளிகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த பள்ளியை பாடங்களுக்கு அப்பால் ரசிக்கிற ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை, ஒரு வாய்ப்பு என்பது அந்த நாளில் இருந்தது. முன்பெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற போது பல்வேறு அனுபவங்களை நாம் பெறுவோம். குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு சென்று விட்டு வருகிற போது தாயிடம் என்ன நடந்தது என்றெல்லாம் கதை சொல்லுவார்கள். ஆனால் இப்போது குழந்தைகள் பள்ளியிலிருந்து வந்தவுடன் நேரடியாக போய் அவர்களுக்கான அறையில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பள்ளி குழந்தைகளுக்கும் அனுபவம் இல்லை, நமக்கும் அனுபவம் இல்லை. ஆகவே அனுபவமே இல்லாமல் ஒரு எந்திரகதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற போது இந்த கவிதை நம்முடைய பழைய நாட்களை நினைவு காட்டுகிறது. அதே போல் காட்டுப்பூக்களின் வாசத்தில் காணாமல் போகிறது காடு என்ற பயம், ஒரு அற்புதமான ஒரு கவிதை இது. ஒரு காட்டு பூக்களினுடைய வாசம் நமக்கு வருகிற போது அந்த காடு என்பதன் மீது நமக்கு ஒரு பயம் வருவதில்லை. அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தது. இப்படி அதேபோல் இன்னொரு கவிதை, பிரியங்களை பேசியது இணைந்த கைகள் என்பது சிறந்த மன தத்துவமான ஒரு செய்தி. கைகள் பிணைகிற போது யாருடைய கைகளை பற்றி கொண்டிருக்கிறோம், யாருக்கு கை குலுக்கி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற போது ஒரு காதலிக்கு தருகிற ஸ்பரிசம் என்பது வேறு, அம்மாவுக்கு தருகிற ஸ்பரிசம் என்பது வேறு, நண்பர்களுக்கு தருகிற ஸ்பரிசம் என்பது வேறு. இன்னும் சொல்லப்போனால் கை குலுக்கி கொள்ளுகிற எதிரிகளுக்கு நாம் கிடைக்கிற அந்த ஸ்பரிசம் என்பது வேறு. ஸ்பரிசம் என்பது ஒருவரை ஒருவர் தொடுகிறோம் என்றாலும் கூட யாரை தொடுகிறோம், என்ன உணர்வோடு தொடுகிறோம் என்பதில் அதனுடைய பொருள் மாறுகிறது, உணர்வு மாறுகிறது என்று பார்க்கிற போது அன்பு ஒரு ஸ்பரிசம், காதல் ஒரு ஸ்பரிசம், பாசம் ஒரு ஸ்பரிசம் என்று வருகிற போது நீங்கள் எந்த ஸ்பரிசத்தை உணர்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்பரிசம் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ முடியும்
என்று அதை இப்படி மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாம் அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். எல்லா கவிதைகளையும் சொல்லி மகிழ வேண்டும் என்கிற வேட்கை எனக்கு இருந்தாலும் கூட மிகச்சிறந்த கவிஞர்கள் பின்னால் வருகிறவர்கள் அவர்கள் பேச வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய அன்பு அண்ணா நடராஜன் அவர்களுடைய பிள்ளையை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாகராஜனுடைய தந்தையார் பாரத ஸ்டேட் வங்கியில் ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தவர், மிகச்சிறந்த எழுத்தாளர் பண்பாளர். அதேபோல் ராஜா முகமது அவர்கள் என்று வந்திருக்கிறார்கள். ராஜா முகமது பார்க்கிற போது உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது ஏராளமான கடிதங்கள் எனக்கு வந்தன. பொதுவாக கடிதங்களை பெட்டியில் போட்டு விட்டு போய்விடுவார்கள். இன்றைக்கு மட்டும் தனியாக அந்த தபால் பெண் வீட்டுக்கு வந்து இந்தந்த கடிதங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்ட வேண்டும், டியூ கட்ட வேண்டும் என்று வாங்கிக்கொண்டு அது என்ன ரகசியம் என்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். இந்த புக் போஸ்ட் என்று தருகிற அந்த இதை நிறுத்திவிட்டார்கள். இனி நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதினாலும் 2 மடங்கு கட்டணத்தை பெறுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமை நண்பர் ராஜா முகமது அவர்களுடைய கடிதம் இன்றைக்கு வந்தது, புத்தகம் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு 34 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமில்லாத ஒரு செய்தியாக இருந்தாலும் இது எழுத்தாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது சரியான அந்த தபால் தலைகள் ஆமாம் வங்கி அந்த தபால் தலைகள் எவ்வளவு என்று கேட்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நான் என் மீது கோபம் இருக்கிறவர்களுக்கு நான் டியூ கட்டாமல் அனுப்பிவிட்டேன். அதே போல் நான் யார் மீதெல்லாம் நேசம் வைத்திருக்கிறேனோ, அன்பு வைத்திருக்கிறேனோ அவரிடமிருந்து பணம் வாங்கி கொள்ளலாம், இல்லை என்றால் அதை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் வாங்கி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் வருகிற போது எனக்கு 200-250 ரூபா செலவு. இந்த டியூ கட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் நண்பர்களிடமிருந்து வருகிற கடிதம் என்பது நட்பை சுமந்து வருகிறது, அன்பை சுமந்து வருகிறது, அவர்களுடைய பாசத்தையும் அவர்கள் நம் மீது வைக்கிற அக்கறையும் வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிற போது கடிதங்களை கூட அவர்களுடைய அன்பை ஏற்பதைப் போல நாம் ஏற்க வேண்டும். நண்பர்களை ஏற்க வேண்டும், நண்பர்களை மதிக்க வேண்டும், நண்பர்களோடு இருக்க வேண்டும். நண்பர்களோடு 2 வேடங்களில் இருக்கக்கூடாது. இன்னர் அஜெண்டா என்று நான் சொல்லுகிற அந்த இன்னர் அஜெண்டா மனசில் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்குத்தான் கவிதை வரும். எவரெல்லாம் மிகச் சிறப்பாக தெளிவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கவிதை வரும். யாருக்கு பணிவு இருக்கிறதோ, யாருக்கு துணிவு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு பூரணமான கவிஞனாக நாம் வழங்க வேண்டுமே ஆனால் தெளிவு இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், துணிவும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி கவிஞர் பெருமக்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மிகச்சரிந்த கவிஞர் ஒருவரை சந்தித்ததிலும் எப்போதும் நான் பார்த்து கொண்டிருக்கிற பழகி கொண்டிருக்கிற நண்பர்களை மீண்டும் சந்தித்ததிலும் அருமை நண்பர் பாஸ்கரன் அவர்களை போன்ற புதிய நண்பர்களை பெற்றதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். மாணிக்க சண்முகலாம் ஒரு பெரிய நல்ல கவிஞர். அவரை ஒரு புகைப்பட கலைஞராகத்தான் பார்க்கிறோமே தவிர மிகச்சிறந்த முத்துக்குமார சுவாமி அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக விளங்குகிறார். ஆகவே எல்லோரும் கவிஞர்களாக இருப்பது என்பது இந்த சமூகத்திற்கு நல்லது. ஆகவே எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த கரோனா நேரத்தில் தொழிலதிபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள், செல்வந்தர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள். கவிஞர்கள் யாருமே இறக்கவில்லை. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நிறைய கவிஞர்கள் நிறைய பேர் யாருமே இறக்கலை. அந்த கவிதை அவர்கள் இறக்காத ஒரு காரணம் அவர்கள் உள்ளம் சரியாக இருக்கிறது. அவர்களுக்கு கவிதை நான் சொல்கிறது அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கவிதை எழுதுகிறவன் இந்த கவிதையை தவிர வேறு எந்த தப்பையும் பண்ண மாட்டான். கவிஞர்களாக இருப்பவர்கள் கவிதை எழுதுகிற தவறை தவிர வேறு எந்த தவறையும் செய்வதில்லை என்று பார்க்கிற போது கவிஞர்கள் நல்லவர்கள் என்பதை இயற்கை கூட பார்த்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் கவிஞர்களாக வாழ்வது மிகச் சிறப்பு. நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது கூட சும்மா இருக்கிற கவிஞர்களை எல்லாம் புத்தகம் போட சொல்லி அவர்களை சொல்வதுண்டு. இதனாலேயே பல பேருடைய மனைவியர் அவர்களுடைய கணவர்களை என்னோடு பழக விடுவதில்லை. ஏர்வாடி ராதாகிருஷ்ணனோடு சேர்ந்தால் புத்தகம் போட ஆரம்பித்து விடுவார்கள், பதவி உயர்வு பெறமாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கிறது. ஆனால் பதவி உயர்வு பெற்றவர்களை யாருக்கும் இப்போது தெரியாது. எல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். ஆனால் பதவி உயர்வு பெறாமல் எழுதி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அண்மையில் எண்ணச்சாரல் என்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தகத்தை கேசவமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார். அது அவர் கவிஞராக நாங்கள் அடையாளம் கொண்டிருக்கிறோம். ஆகவே கவிஞர்களாக வாழ்வது நல்லது. கவிஞர்களாக வாழ்வது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நிறைவை தருகிறது என்று சொல்லி ஈஸ்வரி அம்மா அவர்கள் நீங்கள் நிறைவை பெற்றிருக்கிறீர்கள், இந்த நிறைவு தொடர வேண்டும், இன்னும் நிரம்ப எழுத வேண்டும் என்று வாழ்த்தி நிறைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள்
தென்றலாய் பேசினார், இருந்தும் சூறாவளி கருத்துக்களாய் சொல்லி சென்றார். ஐயா அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.